வணக்கம் நண்பர்களே. 7வது பயணி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இப்போது 6 பயணங்கள் முடித்த வரைக்கும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துங்க. இப்போ வந்து 7வது பயணியை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். சிக்னலில் நிற்கிறேன். நண்பர்களே, பயணம் இறக்கி விட்டேன். ஏர்போர்ட் வந்துட்டேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான், அதனால் ஏர்போர்ட் வந்துட்டு அடுத்த பயணத்தை ஏர்போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏர்போர்ட் வந்தேன். இப்போ ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு இப்போ உங்களுக்கு காமிச்ச வியூ தான் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ். நான் ஆப்போசிட் சைடில் இருக்கேன். இப்போ வந்து பார்க்கிங்க்கு இங்கே வந்து உபேர் பார்க்கிங் லாட்டு தனியாக இருக்குது. நம்ம அங்கே தான் காரை நிறுத்தணும். அதுக்கு வந்து உபேர் தனியாக நமக்கு பணம் கட்டி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டிரைவருங்க வந்து அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து பாத்ரூம் ஸ்பெஷலிட்டி, தண்ணி குடிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கடைங்க சின்ன சின்ன கடைங்களும் இருக்குது. டீ, காஃபி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. நமக்கு வேணுங்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று ஒரு ட்ரிப், 2 ட்ரிப் ஏர்போர்ட் கிடச்சிது நினைக்கிறேன். இன்றைக்கி முதல் ஏர்போர்ட் ட்ரிப் கிடைக்கல. நான் பக்கத்தில் அங்கே ட்ராப் பண்ணேன் பேசஞ்சராக. 2 கிலோமீட்டர் எதுக்கு இங்கே வேறு கிளைண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏர்போர்ட் வந்துட்டேன். நண்பர்களே, இப்போது நாம் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து விட்டோம். பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டுருக்கேன். பிரேசிலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் விமானத்தில் வர்றவங்க இங்கே வந்து இறங்கி இங்கே பாருங்கள், லோக்கல் ஈஸா ரெண்ட் கார் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கார் எடுத்துக்குவாங்க வாடகைக்கு. 10 நாள், 15 நாள், 20 நாள் ஃபுல்லாக காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் காரை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு ஃப்ளைட் ஏறி போயிடுவாங்க. இங்கே இதுதான் ட்ரெண்டு. வந்து டாக்ஸி பிடிச்சி ஊர் சுற்றுறதெல்லாம் இல்லை. அவங்க ஃபேமிலியாக வருவாங்க, அவங்களே ஒரு கார் வாடகைக்கு எடுத்துக்குவாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு காரை இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. நார்மலாகவே அப்படி தான். ஓகே, ஏர்போர்ட்டில் பயணங்கள் உடனே கிடைக்குமா எப்படின்னு தெரியல. பொசிஷன் பார்க்குறேன். நண்பர்களே, ஏர்போர்ட்டில் இப்போ ஒரு 15 நிமிஷம் காத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு பயணம் கிடச்சிது. பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பயணம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பயணை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். கேட் 6 உபேர் பார்க்கிங் பியில் நிற்க சொல்லியிருக்கேன். அதேமாதிரி அவர் அங்கே உபேர் பார்க்கிங் பியில் நிற்பார். லொக்கேஷன் அப்படி தான் காமிக்குது. ஃபோர்டலைஸா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுதான், பெரிய ஏர்போர்ட்டு. உபேர் பி போசன் உபேர் பியில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக 9வது பயணி இறக்கி விட்டாச்சு. இப்போ 10வது பயணியை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த ஏரியா வந்து பிரசிடென்ட் கென்னடி. இப்போ நான் போயிட்டுருக்கிற ஏரியா பிரசிடென்ட் கென்னடி. அங்கேருந்து அல்தியோத்தாக்கு பயணம் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். வழியில் சிக்னல் வந்துடுச்சு, அதனால் வண்டியை நிறுத்திட்டேன். நண்பர்களே, வீடியோ எல்லாம் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, உங்கள் கருத்துக்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் மறுபடியும் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா எனக்கும் இதில் பெரிய அனுபவம் இல்லை. நானே ஒவ்வொன்றா முழுமையாக கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இந்த எடிட்டிங்கெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன்.
பண்ணிகிட்ருக்கேன். எது எப்படியோ இப்போ இவர் வந்து 10வது பயணி, இன்னும் 20 பயணம் நம்ம பண்ணி ஆகணும். இன்றைக்கி 30 பயணத்தை முடிச்சாகணும். அப்போ மொத்தமாக 60 பயணம் ஆயிரும். நாளைக்கு 30 பயணத்தை முடித்தோம்னா 90 பயணங்கள் முடிஞ்சவுடன் 270 ரியாஸ் பரிசு தொகை கிடைக்கும். அதனால் நம்ம இலக்கு வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த 30 பயணம் பண்ணுறதுல தான் என்னோடய பயண இலக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோட ஒரே ஃபோக்கஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஆணித்தரமான உண்மை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் 100% கவனத்தோடு அந்த வேலையை உங்கள் அதாவது மனசை ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கனாலே அந்த வேலையும் சக்ஸஸாக முடியும். அது மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்களும் மிக அதிகமாக கிடைக்கும் கடவுள் துணையோட. ஸோ நீங்களும் இப்போ நான் எப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாலும் நான் இந்த என்னோடய வேலையில் நான் எப்படி மும்முரமாக இருக்கிறேனோ அதே போல் உங்களோட வேலைகளையும் நீங்கள் மும்முரமாக இருங்க. வாழ்த்துக்கள். பயணியை பிக்கப் பண்ணிவிட்டு உங்களோட லைனில் வரேன். இந்த இடம் வந்து ஷாப்பிங் ரியோமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இந்த ஏரியாவில். நம்ம அந்த வழியாக தான் போகிறோம் பயணி பிக்கப் பண்ணுறதுக்காக. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. பயணி பிக்கப் பாயிண்ட்டு இந்த பயணிக்கு வந்து 2.6. ஸோ இப்போ தான் இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நான் கூட ஏதோ கிட்டக்கன்னு நினச்சேன். 2.6 கிலோமீட்டர். இப்போ நம்ம இப்போ தான் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டிருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு. பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 9 கிலோமீட்டர் எழுதியோத்தா அந்த இடத்துல அவங்கள இறக்கி விடணும். அப்புறம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும்போது என்னோடய பழைய நண்பர்கள் எல்லாருமே வந்தாங்க. எல்லோரும் வந்து நலம் விசாரித்தாங்க. என்னாச்சு 2 மாதமாக 3 மாதமாக ஒன்று ஆளை காணோன்னு எல்லோரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம், அவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தேன். 3-4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொன்னேன். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இன்று நமது சேனலுக்கு வந்து ஒரு 4-5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. தினமும் யாரோ ஒருத்தராக பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேற்று பண்ணாங்க. ஒரு 2 நாளைக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல, யாரும் வீடியோவை பார்க்கல. என்னன்னு தெரியல. சரி, நான் நினச்சிக்கிட்டேன் சரி நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் யாரும் நம்ம வீடியோவை பார்க்கவும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணவும் இல்லை. ஏற்கனவே 300 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம வீடியோவை பார்க்குறதில்ல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எது எப்படியோ ஒரு நாள் என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த நோக்கத்துக்காக எந்த நோக்கத்துக்காக நான் வீடியோ உருவாக்கினோ அதோட பயனாளிகளுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற யாரோ ஒருத்தர் என்னோடய வீடியோவை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா அதே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். வேறு எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னோடய நோக்கம் என்ன, நான் வந்து என்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அதே போல் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுளை நேரடியாக அடையிறதுக்கு என்னங்க வழி? இந்த மாதிரி சின்ன நல்ல காரியங்கள் செய்ய. வணக்கம் நண்பர்களே, நம்ம 10 பயணங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 11வது பயணி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். நியர் ஒரு 700 மீட்டரில் இருக்கிறாங்க. ஸோ அவரை பிக்கப் பண்ணுவோம். ஒரு 5 கிலோமீட்டர் தான் ட்ரிப்பு. இங்கேருந்து பீச்சு அல்தியோத்தாங்கிற ஏரியாவிலேருந்து டியூனஸ், அதாவது நம்ம ஃபோர்டலைசா பீச், அந்த பகுதிக்கு போகிறோம். இருட்டாகி விட்டது. டைம் சரியாக மாலை 6 மணி. நான் சொன்ன பார்த்தீங்களா நேற்றுக்கு இங்கே சீக்கிரமாக இருட்டாயிரும்னு. 5:30 மணிக்கெல்லாம் இருட்டாயிரும். இப்போ 6 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க. லைட்டு வெளிச்சத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கு.
எல்லாம் இப்போ வெளியில் கிளம்பிட்டாங்கோ. எல்லாம் பார்ட்டி. இன்றைக்கெல்லாம் சனிக்கிழமை இந்த கேப்ரு, அப்புறம் இந்த கிளப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு போனாங்கன்னா விடிய காலையில் 3 மணி 4 மணி, விடிய காலை 7 மணி, அந்த மாதிரி ஃபுல் நைட்டு கிளப்பு. பாட்டு டான்ஸு அப்படித்தான் இருக்கும். நான் இன்னும் போனதில்லை அங்கெல்லாம். ஆனால் பயணிகளை இறக்கி விடுறதும் அங்கே போய் பிக்கப் பண்ணுறதும் பார்த்தாலும் அவங்களோட கண்டிஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப இதாக இருக்கும். நான் அதிகமாக நைட் ஒர்க் பண்ணுறதில்லை. இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு தகவலுக்காக. இங்கே வந்து ஃபோர்ட்டலிஸா பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் வந்து இந்த ஜீன்ஸ் படத்தில் வரும் பார்த்தீங்களா, 5 நாள் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. அந்த மாதிரி தான். வாரம் 2 நாள் வாரம் 5 நாள் வியர்வையில் உழைக்க, வாரம் 2 நாள் இயற்கையை ரசிக்க. அந்த மாதிரி ஃபோர்ட்டலிஸா மக்கள்லாம் வாரம் 2 நாள் வந்து எந்த வேலையும் கிடையாது. கம்பல்சரி அவங்க வந்து ரெஸ்ட்டு, என்ஜாய், அந்த மாதிரி தான். நாட் ஓன்லி ஃபோர்ட்டலிஸா, பிரேசிலெலாம் அப்படி தான். இங்கே கல்ச்சர்லாம் அவங்க என்ன தான் பிரச்சனை அது இது இருந்தாலும், இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் சாயந்தரம் ஆனால் அவங்க பீச்சுக்கு போகணும், சனிக்கிழமை போகணும், கடலில் போகணும், குளிக்கணும், பீர் குடிக்கணும், சாப்பிடணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும், சண்டே என்ஜாய் பண்ணணும். இப்படி தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நண்பர்களை பயணியை பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்றேன். பிக்கப் பாயிண்ட்டுக்கு நண்பர்களே, இப்போ நம்ம கோகோ பகுதியில் இருக்கோம். கோகோ உங்களுக்கே தெரியும். கோகோன்னா என்ன? தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. இந்த ஏரியா பேரும் கோகோ தான். இந்த கோகோ பகுதிங்கிறது அதிகமான வசதி படைத்தவங்க, பிஸ்னஸ் மேனு, இந்த மாதிரி வசதியானவங்க, அதிக அப்பார்ட்மெண்ட்டு இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பகுதிக்கு வந்தோம், பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு இப்போ அடுத்த பயணி 12வது பயணியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு அருமையான ஏரியா. அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். எஸ்கோலா முன்னாடி போட்டுருக்கு பார்த்தீங்களா. எஸ்கோலானா ஸ்லோ, நடைபாதை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிலதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நானும் அதை யூகிச்சு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்குவேன். இன்னும் 800 மீட்டரில் பேசஞ்சர் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து கோகோ பகுதியில் பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா தெருவெல்லாம். சில ஏரியாலாம் ரொம்ப நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஏரியாலாம் நல்லா நீட்டாக இருக்கும். இன்னொன்று, இங்கே ஃபோர்ட்டலைஸாக பொறுத்த வரைக்கும் ரோடு போடுறது இதெல்லாமே வந்து நல்லா ரோடெல்லாம் ஜம்முன்னு போடுறாங்க. ஆனால் மழை இங்கே வந்து அதிகமாக பெய்யுதுன்னா பள்ளம் ஆகுது. ஆனாலும் அவங்க வந்து உடனே அதை பள்ளத்தை மூடிடுறாங்க. பள்ளத்தை மூடுவாங்க, மறுபடியும் மழை வரும், மறுபடியும் பள்ளமாகும். அது 2வது பிரச்சனை. எனிவே ரோடு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சைடு அந்த ஏரியா அந்த மாதிரி ரிச்சான ஏரியா. அந்த ஏரியா கொஞ்சம் தள்ளி வந்தானே அப்புறம் ரோடு பாருங்கள் இப்போ எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான். எனிவே ஃபோர்ட்டலைஸா வந்து ஒரு அழகிய நகரம். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டு லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான் இங்கே, நிறைய அப்பார்ட்மெண்ட்டு. $400 மீட்டர் தான் இருக்குது பயணம் பிக்கப் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. பயணி மெசேஜ் போட்டிருக்காரு ரைட் சைடில் அப்படின்னு. ஓகே, ரைட் சைடு காரை ஒதுக்கிற வேண்டியதான். ஓகே அப்படின்னு மெசேஜ் போட்டேன். இப்போ பயணியை பிக்கப் பண்ண வேண்டியதான். பிக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்றவங்கள. நண்பர்களே, வழக்கம் போல் 12 பயணம் முடிச்சாச்சு.
வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். இப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட் வேலை தானே. ஸோ ஒரு 1 hour பிரேக். நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டேன். சூடாக காஃபி, வாங்க காஃபி குடிக்கலாம். ரெடி பண்ணிட்டேன். அப்படியே உங்களுக்கு ஃபோர்ட்டலேசா வியூ காட்டுறேன். இது எங்கள் வீட்டிலேருந்து ஃபோர்ட்டலேசாவோட ஒரு பகுதி. எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா வீடியோவில், கோகோ பகுதி. அது அங்கே அப்பார்ட்மெண்ட்டாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் கோகோ பகுதி. இது வந்து ஏர்போர்ட் மெயின் ரோடு. வண்டி போகுது பார்த்தீங்களா, இந்த வாகனம் போகிறது எல்லாமே ஏர்போர்ட் மெயின் ரோடு. இது எல்லாமே அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஏரியாலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் எங்கள் வீட்டு ஏரியா. இந்த இடம் வந்து ரொம்ப மோசம், ஆபத்தான இடம். நைட்டு வந்து இங்கே உள்ள நான் என்ட்ரி ஆகும்போது இங்கே மாடியிலேருந்து யாராவது கீழே எட்டி பார்த்து யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் வண்டி உள்ளே என்ட்ரு பண்ணுவேன்.